நம்ம அன்றாடம் தெருக்கள்லையோ சாலைகளையோ நடந்தோம், வாகனத்திலையும் போகிறோம். உலகத்திலேயே நீளமான சாலை எப்போது நீங்கள் அதில் பயணம் பண்ணியிருக்கீங்களா? எல்லாரும் அது எப்படிங்க பண்ண முடியாது, எங்கேயும் அது தெரியலையே, உலகத்தில் எங்க இருக்கு தெரியலையேன்னு சொல்லுவாங்க. ரொம்ப பேர் நான் சொல்லுவாங்க அமெரிக்காவில் கூடிய பேன் அமெரிக்கா நெடுஞ்சாலைன்னு சொல்லுவாங்க. அது அலாஸ்காவையும் அர்ஜென்டினாவையும் இணைக்குது. அதாவது வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கக்கூடிய ஒரு சாலை. அதுதான் உலகத்தில் நீளமான சாலைன்னு சொல்லி கின்னஸ்ல கூட இடம் பிடிச்சிருக்கு. ஆனா உண்மை என்னன்னு சொன்னா, அந்த சாலை ஒரு குறிப்பிட்ட இடம் வந்த உடனே காட்டு வழியா போகும். காட்டு வழியா போற போது அங்க சாலை தொடராது. அதுக்கு பதிலா படகுலையோ விமானத்திலேயோ கடக்கணும், ஒரு பெரிய நீர்நிலையை கடந்து போக வேண்டியது இருக்கும். அதாவது படகுலையோ விமானத்திலேயோ தான் நாம கடந்து போக முடியும். எனவே அந்த சாலை கூட நீளமான நெடுஞ்சாலைன்னு சொல்ல முடியாது. அப்போ அது நெடுஞ்சாலை இல்லையா, அது நீளமான சாலை இல்லையா, அப்ப எதுங்க அப்படி கேக்குறீங்களா? அந்த சாலையில நீங்களே ஒரு வேளை பயணம் பண்ணியிருக்க முடியும். அதுதான் இந்தியாவில் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரலாம் இருக்கக்கூடிய NH-44 என்று சொல்லக்கூடிய நெடுஞ்சாலை எண் 44 என்று சொல்லக்கூடிய சாலை கிட்டத்தட்ட 11 மாநிலங்களை கடந்து அந்த சாலை காஷ்மீர்ல தொடங்கி கன்னியாகுமரியை அடையுது. பல யூனியன் பிரதேசங்களையும் கடந்து வருது. இந்தியாவுடைய பல பாகங்களுக்கு செல்வதற்கு அந்த சாலை ஒரு முக்கிய சாலையாக இருக்குது. இதுதான் உலகத்திலேயே நீளமான நெடுஞ்சாலை என்பதை நாம் இப்ப தெரிஞ்சுக்குவோம். நாம் அதில் பயணம் பண்ணியிருப்போம். திருச்சி, மதுரை போன்ற ஊர்களுக்கெல்லாம் போகிற சாலை அது சென்னையே கடக்குது, ஆந்திராவை கடக்குது, இப்படி கடந்துக்கிட்டே போகுது. மதுரையை தாண்டி அப்படியே கன்னியாகுமரி வரல அந்த சாலை போகுது. அந்த சாலையில் நம்ம பல பேர் சென்று இருப்போம். இப்போது நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள், உலகத்தின் மிக நீளமான சாலையில் நானும் சென்றிருக்கிறேன் என்று பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். உலகத்திலேயே நீளமான சாலை இந்தியாவில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையான NH-44 என்கிற அந்த சாலை தான். இந்த சாலை நீளம் 3800 கிலோமீட்டருக்கும் அதிகமாகும் என்பது குறிப்பிடத்தகுந்தது. இதுபோல் ஒரு வியப்பூட்டும் செய்தியோடு சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது நீலகண்ட தமிழன். நன்றி, வணக்கம்.